ஒரு நொடியில சுத்தப்படுத்திடுங்க. இந்த வீடு பண்ணையாருடைய சின்ன வீடு, தப்பா நினைக்காதீங்க. அரசாங்க உத்தியோகம் பாக்குறதுக்காக யாராவது புதுசா அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக பண்ணையார் கட்டின வீடு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணையார தேட வேண்டாம், எங்ககிட்ட சொன்னா போதும், நாங்க பாத்துக்குவோம். வர்றம்மா. சரி, இந்தாங்க. ஏமா, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க ரேஷன் கடைக்காரமாவா? ஆமா. நீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரி. ஏதாவது ஆத்திர அவசரம்னா கூப்பிடுங்க. துளசி, என் கட்ட வரல காண்டி. என் வீட்டுக்காரர் தாமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். வரட்டுமா? பொழுது விடிஞ்சா போதும். தினம் குடிக்கிற காசு ஏறி போச்சு. ஐயோ கடவுளே, அந்த கடவுள் பாத்துக்கலாம். அக்கா என்ன காப்பாத்துங்க, இருந்தாலும் என்ன கொல்ல வரா. நீ மனுஷனா மிருகமா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டா அவளை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்து நிறுத்து. என் புருஷன் என்ன அடிப்பாரு, மிதிப்பாரு, கொல்லுவாரு. அனுச்சுக்கோமே. பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான். அதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆளுக்கு 500 எடுத்துப்போம். வாரு வா. பக்கத்து வீட்டுக்காரிங்க ஏதோ சண்டைய பார்த்தாளா போனாளா இல்லாம பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. உன் வேலையை நீ பாத்துருப்போ. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். கருவாடு நல்ல பெருசா இருக்குமா? திங்கிறதுல நல்ல வக்கனதா. கையில எழுதியா சொர சொரன்னு இருக்குது. அது கட்ட வெளில எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு காரணமே நான் தான்க்கா. ஏன்பா? நான் சொல்றேன்க்கா, என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் வெத்தலை பாக்கு போடுற ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லாம தான் இருந்தாரு. இன்னைக்கு நாள் முழுக்க குடிக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? பாசம். இந்த புள்ள இவன் எல்லா குழந்தைகளையும் மாதிரி ஓடி ஆடி விளையாடாம ஒரே இடத்துல இருந்து சித்திரவதைப்படுறானேன்ற வேதனையில தினம் குடிச்சு குடிச்சு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட அடிவதை வாங்குறதுல என்னக்கா தப்பு? எங்க அப்பாவை எங்க அம்மா திருத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்கக்கா, முடியலக்கா. அது உன்னால நிச்சயம் முடியும். இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மூட்டைய மாத்து. ரொம்ப நல்லா இருக்கணும். அரிசியில கல்ல கலக்கிறது, தராசுல காந்த கல்ல வைக்கிறது, படியில புளிய வைக்கிறது, இந்த ஃப்ராட் வேலையில இனிமே இங்க நடக்க கூடாது. ஒழுங்கா வேலையை பாருங்க. அத மாத்து. என்னங்க நிதானத்துல வர்றீங்க? அதுவும் இந்த ராத்திரி வேலையில. இன்னைக்கு இதெல்லாம் இல்லையா? சும்மா ஆட்டாத. எதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. உள்ள சமையல் குடி, பசிருக்கன் குடி, பரமக்குடி, மன்னார் குடி, லால் குடி. நாட்டிலே இவ்வளவு குடி இருக்குது. என்ன குடியாரன்றானுங்க? குன்ன குடி, இத்த பொடி சாப்பிடு. சாப்பிடுறா. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏன்பா குடிக்கிற? நான் குடிக்கிறேன், செத்து தொலைலாமேன்னு குடிக்கிறேன். எனக்கு வேண்டாம்ப்பா. ஏண்டா? நீ செத்துட்டேன்னா இந்த படம்லாம் எனக்கு யார்ப்பா வாங்கி கொடுப்பா? நம்ம பிள்ளைதான் நொண்டியாச்சே, பிச்சை எடுத்தாதான் அம்மா காப்பாத்திருவான்ற தைரியத்தினாலதான் நீ குடிச்சு சாவணும்னு நினைக்கிற. என் கூட படிக்கிற பையனுங்களாம் நொண்டி பையன் சொல்லும் போது கூட எனக்கு கஷ்டம் இல்லப்பா. ஆனா குடிகாரன் பையன் சொல்லும் போதுதான் எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்குப்பா. யாருக்குதான்ப்பா கஷ்டம் இல்ல? குடிச்சா கஷ்டம் போயிடுமாப்பா? இதுக்கப்புறமா நீ குடிக்கணும்னு நினைச்சா நானும் அம்மா உன்னோட சேர்ந்து சாவறோம். என்ன முழிக்கிற? நல்லா இருக்கேன் தானே கட்டிக்கிட்டு, அப்புறம் என்ன முழிப்பு? இல்ல, ஒரு நாள் இல்லாத திருநாள் ஒதுங்கி நில்லடி ஆண்டாளு நாளாம். காலங்காத்தாலே குளிச்சுட்டு நிக்கிறீங்க. அது ஒரு குடும்பமா கோயிலுக்கு போலான்ட்டு தான். எது கோயிலுக்கு? நீங்க? நம்ம போலாண்டே. அக்கா எல்லாம் இருக்கு. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க
நல்லா இருக்கணும். அக்கா, இத்தனை நாள் நான் மலையை உடைக்க மம்முட்டியை தான் எடுத்துட்டு போனேன். ஆனா அது வேண்டாண்டி, ஒரு சின்ன ஒளி போதும் நீ நடத்தி காமிச்சிட்டக்கா. என் பையனை வச்சே என் வீட்டுக்கார திருத்திட்டக்கா, திருத்திட்ட. உன் புருஷன் நல்லவரு. அவர் மனசுல தெய்வமும் இருக்கு, மிருகமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெய்வத்தை முழிக்க வச்ச மிருகம் தானா செத்து போயிடுச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படின்னா லட்சுமி ரேஷன் கடை தில்லுமுள்ளே கண்டுபிடிச்சவங்களா? நம்பவே முடியலன்னா, என்னால இதை நம்பவே முடியல. இவ ஆத்துக்காரு நாள் முழுக்க குடிச்சுட்டே இருந்தாரு. நானும் பல தடவை பார்த்து பயந்துட்டே இருந்தேன். ஒரு நொடியில திருத்திட்டியே, இதெல்லாம் எப்படி அம்மா முடிஞ்சது? ஏன் முடியாது? இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்கள பிறக்கிறது இல்ல, கெட்டவங்கள ஆக்கப்படுறாங்க. அந்த காரணத்தை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு குடிகாரனை மட்டும் இல்ல, கொள்ளக்காரன், கொலகாரன், அயோக்கியம், முடிச்சவத்தவன், ஏன் 24 மணி நேரமும் பொம்பளை அலைஞ்சி கூட்டியா வீட்லயே குடி இருக்கானே, அவனை கூட ஒரு பொண்ணு மனசு வச்சா திருத்த முடியும். கொடைய மடக்கடா. அண்ணே, நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய், கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கலாம். அடக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன். 2 பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அம்மா, 2 பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே, இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டும் தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடுவீங்க? உன் தம்பில நானே. என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி, அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே? அடே, அது பண்ணுடா, 2ஆ போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுனே அப்படிங்கிற. இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க, பைத்தியங்க. பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போயா. இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர். பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு, நீங்க அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா, என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிது இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருறா. டேய், அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா, நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க, ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே, நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா, இவன் முழுசா வளர்றதுக்கு இன்னும் 36 வருஷம் ஆகும். இவனே நல்லா கேட்டுக்கங்க, இந்த வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாது, வெறும் பக்தி தான்.